ஹாய் எல்லா காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 ஃபேமிலி மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறதுக்கான ஏற்ற மூவிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு காய்ஸ். நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிஸ் எல்லாம் உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிஸ் எல்லாம் யாராவது இன்னும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ஹாண்டட் மேன்ஷன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு பேலஸ்லேருந்து ஒரு ஃபோன் ஒன்று வரும். அதாவது எங்கள் பேலஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் விற்க போகிறோம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைகளும் கூப்பிட்டு அந்த பேலஸுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிகள் நிறைந்த பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேய் பங்களாலாம் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வராங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, ஃபேமிலியோட கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறக்கு. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ப்ளூ பீட்டில். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியோட ஒரு நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை ஒரு சமயம் சந்திக்கிறாரு. இப்படி சந்திக்கும் போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் டிவைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வச்சிருக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறாரு. பட் அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துடுறாரு. இப்படி யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேர் ஆயிடுது. இப்படி பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறாரு. இப்படி மாறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த டிவைஸை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட வில்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறா. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட குடும்பத்தை டார்கெட் வைக்கிறா. இப்படி டார்கெட் வைக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அவர் குடும்பத்தை காப்பாற்றுறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லி கிட்ட இருந்து எப்படி நம்ம நாட்டையும் காப்பாற்றுறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லி பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை வச்சு, அது ஒரு ஏலியன் டிவைஸ், அதை வச்சு ஒரு படையை உருவாக்கி இந்த நாட்டையே ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்துறான்றதை இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பெட் டைம் ஸ்டோரிஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அக்கா பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவங்களோட குழந்தைகளை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நல்லபடியாக அந்த குழந்தைகளையும் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு சில ஸ்டோரிஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னா அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோவோட ரியல் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னாச்சுன்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேண்டசி மூவி கைஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் டஃபயர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1993 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையினால இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கி தனியாக பிரிஞ்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களோட குழந்தைகள் யார்கிட்ட போகணுன்ற ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்துடுது. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா மாறு வேஷம் போட்டு அவர் ஒய்ஃப் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மூவி மாதிரியே தமிழ்லேயும் ஒரு மூவி இருக்குது. அந்த மூவி எதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் அந்த மூவியை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 1st என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பேடிங்டன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசக்கூடிய திறமை இருக்கிற ஒரு கரடி தான் பேடிங்டன். இந்த கரடி பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து லண்டனுக்கு வந்திருக்குது. இப்படி லண்டனுக்கு வந்திருக்கும்போது அந்த கரடியை பார்த்த ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பேடிங்டனை தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு அந்த கரடியை பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி தான் தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இந்த பேடிங்டன் கரடி என்னென்னலாம் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் அப்படி பிடிக்கணும்னு செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
விளைவுகளை ஏற்படுத்துது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்கிறாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க காய்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. யாருமே மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.